ஒரு எர்த் பிட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுமா? லீக்கேஜ் கரண்ட் எப்படி பூமிக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு தெரியுமா? இன்னைக்கு அதை பத்தின ஒரு முழு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். நான் ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ எர்த் பிட்டு எப்படி போடணும்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு குழி எடுக்கிறோம், ஒரு ஜிஏ பைப்போ அல்லது ஒரு காப்பர் பைப்பை நிறுத்திட்டு உப்பு கறி இது எல்லாத்தையும் நம்ம போடுவோம். போட்டுட்டு ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். இது வந்து எர்த்து போடுற முறை. இது எப்படிங்கிறது எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும். இதுல ஏன் உப்பு கறி இது ரெண்டையும் பயன்படுத்துவோம்? இதுல உப்போட வேலை என்ன, கறியோட வேலை என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். உப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப நம்ம குழிக்குள்ள வந்து இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றுவோம் இல்லையா? உப்பு தண்ணியும் சேரும்போது அது வந்து எலக்ட்ரோலைட்டா மாறிடும். எலக்ட்ரோலைட் என்ன பண்ணும்? ஈஸியா கரண்ட் ஃப்ளோ பண்றதுக்கான வழியை உருவாக்கி, அப்போ உப்பும் தண்ணியும் சேர்த்து எலக்ட்ரோலைட்டா மாறி வழியை உண்டாக்கி கொடுத்துரும். அந்த கறி என்ன பண்றதுன்னா, கறிங்கிறது ஒரு பெஸ்ட் கண்டக்டிங் மெட்டீரியல். கார்பன் கறிங்கிறது ஒரு கார்பன், நல்ல ஒரு கண்டக்டிங் மெட்டீரியல். அது என்ன பண்ணும்? அந்த பூமி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்றதுக்கு அந்த கரண்ட உள்வாங்கி பூமிக்குள்ள ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோம். உப்பு எலக்ட்ரோலைட்டு, கார்பன் வந்து கண்டக்டிவ் மெட்டீரியல். ஸோ இன்னொன்னு, இந்த கார்பனோட வேலை என்னன்னா, அதுல இருக்கிற தண்ணியை இழுத்து வச்சு அந்த எப்பயுமே ஈரப்பதமா, அந்த இடத்த சுத்தி இருக்கிற இடத்த எப்பயுமே ஈரப்பதமாவே ஈரத்தை பூச்சி வச்சுட்டே இருக்கும். எந்த அளவுக்கு அதுக்கு ஈரம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இதுல உப்பு அதிகமானா ஜிஏ பைப்பு சீக்கிரம் ரஸ்ட் ஆகி ஓட்டையாயிடும். உப்பு ரொம்ப கம்மியா இருந்தாலோ அல்லது எலக்ட்ரோலைட் சரியா வேலை செய்யலைன்னாலோ வர்ற கரண்ட் பூமிக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அந்த நேரத்தில் நம்ம போய் டச் பண்ணோம் அப்படின்னா அந்த கரண்ட் நம்ம உடம்புல பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப எர்த்து வந்து எவ்வளவு வேல்யூ இருக்கணும் அப்படின்னு பாக்குது. இப்ப வீடுகளுக்கு அப்படின்னா ஒரு 5 ohms வரைக்கும் அக்செப்டபிள். ஒரு 5 ohms எர்த்திங் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அக்செப்டபிள். இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ், இண்டஸ்ட்ரி இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2 ohms கம்பல்சரி, 2 ohms கீழே தான் இருக்கும். ஓகே, இன்னும் ஐடி பார்க்ஸ், டேட்டா சென்டர் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 0.5 ohmக்கு கம்பல்சரி இருக்கும். அதுல இருக்கிற சர்வர் எதுவும் டேமேஜ் ஆகாம இருக்கும். 0.5 ohmக்கு கம்பல்சரி இருக்கும். இந்த எர்த் ரெசிஸ்டன்ஸ எது மூலமா நம்மளால டெஸ்ட் பண்ண முடியும்? மல்டிமீட்டர் மூலமா டெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ வேணும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப எர்த் டெஸ்ட்ல எதுல நம்ம செக் பண்ணிக்க, எர்த்தோட ரெசிஸ்டன்ஸை எதுல நம்ம செக் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, மெகர்னு சொல்லுவோம். மெகர் எர்த் டெஸ்டர்னே தனியா இருக்கு, மெகர் தான். அப்ப மெகரை யூஸ் பண்ணி நம்ம வந்து எர்த் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மின்சாரம்